உங்களுடைய பார்வையில் இந்த கட்டமைப்புகள், அதாவது ஒரு அவசர கால நிலையிலே நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும், இன்னும் நாங்கள் இன்னென்ன விடயங்களை சேர்த்து கொண்டால் இதை சிறப்பாக இன்னும் மிகச்சிறப்பாக செய்திருக்கோம். சேட்டு கடைக்கு சாம்பிராணி போட்டு வச்சு கொண்டு தான் இருக்கணும், வட்டிக்கு வர்றாரோ இல்லையோ அது மாதிரி. ஏன்னா அவர்கள் வந்தால் தான் போகலாம். இப்போ இனிமே சும்மா இருக்கணும்ன்ற வந்து சிலர் வீடு சொத்துக்களை விட்டுட்டு போக மாட்டேன். சில வளர்மா அறிவிடாக இருந்தால் கூட அவர் பணக்காரன் அர்த்தம் இல்லை. வெள்ளம் எல்லாருக்கும் பொதுவாக அவருக்கு அந்த நேரம் குடிக்கிற தண்ணியோ சாப்பாடோ கிடைக்காம போவார். இன ரீதியான ஒரு பாகுபாடோடு நிவாரணப் பணிகள் மலையக மண்ணிலே கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் நேரடியாக அழைப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக இருக்க வீடு இல்லாத வீடு கழுவுறதுக்கு 20,000 கொடுக்குறோம். ஆனால் வீடே இல்லாதவனுக்கு போர்க்கால நடவடிக்கையில் அவர்களுக்கு குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் வீடு கட்டிக்கணும். திருப்பியும் இனிப்பி அவன் லயத்துக்குள்ள அவரை இருத்தக்கூடாது. அந்தந்த பகுதிக்குரிய அரசியல் தலைவர்கள் அந்தந்த பகுதியிலே இல்லை, இருக்கின்ற நேரத்திலே இல்லை. பிறகு வெள்ளம் வடிந்தவுடன் தான் போய் பார்வையிட்டார்கள், புகைப்படத்தை வெளியிட்டார்கள். போயிருந்த ஒரு மாவட்டத்தில் அந்த குறிப்பிட்ட 2 நாளும் இருந்தனா அந்த போன பிரதேசத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்றும் ஒரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்த நிலை ஓரளவுக்கு இந்த அனர்த்தத்தினுடைய கட்டுப்பாடுகள் இப்போது கட்டுக்குள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இன்னும் பல பிரதேசங்களில் மக்கள் பல இன்னல்களையும் அசௌகரியங்களையும் எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மலையக மண் மிகப்பெரிய அளவிலான சேதங்களையும் பாதிப்புகளுக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு இடமாக பிரதேசமாக மலையகத்திலே பல இடங்கள் இருக்கிறது. உதவி திட்டங்கள் இன்னும் போய் சேர முடியாத மலையகத்தில் பல இடங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னார்வல செயற்பாடுகளை செய்கின்ற பணியாளர்கள் தொடர்ச்சியாக யாழில் இருந்து கொண்டும் குறிப்பாக இலங்கையிலே பல பாகங்களில் இருந்து கொண்டும் மலையக மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக முனைப்போடு செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த விடயங்களையும் செய்திகளையும் நாங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இது தவிர தவறான முறைப்பாடுகளும் பல போலீஸில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 57 போலி செய்திகளுக்கான முறைப்பாடுகள் போலீஸாரினால் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. தவறான செய்திகளை சமூக வலைத்தளங்களிலோ அல்லது பிற ஊடகங்களிலேயோ இந்த தவறான செய்திகளை பரப்புவோர்கள் மீது 57 குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திலே சமூகத்தோடு இணைந்து இந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தோடு இணைந்து செயற்படுகின்ற ஒரு நபர் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வைத்தியர் தன்னுடைய துறை சார்ந்த பல சேவைகளை பல இடங்களில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது தவிர இந்த சமூக கட்டமைப்போடு சேர்ந்து இயங்க வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் இயங்க வேண்டும், மக்கள் மயப்படுத்தப்பட்ட சேவையாக இளைஞர்களுடைய சேவை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி களத்திலே நின்று செயற்படக்கூடிய வைத்தியர் உதயசீலன் அவர்களை இன்றைய நாள் நிகழ்ச்சிக்குள்ள நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். 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 இந்த நிலைமைகள் இப்போது எப்படி இருக்கிறது? வெள்ளப்பேரிடர் நீர் வடிந்த நிலை இருக்கிறது. ஆனாலும் அந்த நீர் வந்து போனதற்கான பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. படிப்படியாக இடைத்தங்கள் முகாம்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பக்கூடியதாக இருந்தாலும் அந்த வீடுகள் போல இல்லை. குறிப்பாக அந்த நீர் வரத்து அதிகமுள்ள பகுதிகள் வீடுகள் வந்து முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்த நிலையிலும் ஏனைய அதை அண்டிய பகுதிகள் சேரும் சகதிகளாகவும் இருக்கின்றன. வடமாகாணத்தை பொறுத்தமட்டில் செட்டிக்குளம் மற்றது மன்னார் போன்ற பகுதிகளில் அநேகமான கால்நடை இறப்புகள் அப்படியான இறப்புகள் அதிகமாக இருக்கிறதால அங்கே ஒரு போக முடியாத ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சுகாதார பிரச்சனை என்பது வருகின்ற நாட்களில் நாங்கள் பாரிய அளவில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏனென்றால் பருவ மழையும் இதோடு இணைந்து வருகின்றது. சாதாரணமாக இந்த மழைக்காலம் என்று சொன்னாலே இப்போது பாரிய அளவிலான நோய் தொற்றுக்கள் இடம்பெறுகிறது. ஆனால் இந்த அனர்த்தத்திற்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விலங்குகளுடைய உயிரிழப்புகள் இதையெல்லாம் இணைத்து வைத்து மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கம் வைத்தியத்துறை சார்ந்தவர்களுக்கு இது தொடர்பான விடயங்கள் வெகு விரைவாக செயற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்ட பகுதியாக இருக்கிறது. எப்படியான வைத்திய சேவைகளை இப்போது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது? ஏதாவது நோய் தொற்றுகள் பரவல்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா? ஒவ்வொரு
பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரிகளின் கீழே வந்து உங்களுக்கு MOH இருப்பினும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அவர்களோட வந்து ஒரு போர்க்கால நடவடிக்கையில் சுகாதார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவியும் கேட்டிருந்தது. மேலதிகமாக வைத்தியர்களை தேவைப்படுற இடங்களுக்கு கொடுபடுது. அதே வேளையில் வடமாகாணத்தை பொறுத்த மட்டும் யாழ் மருத்துவ பீட மாணவர்கள் 10 பேர் கொண்ட அணியாக பிரிக்கப்பட்டு அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு அவர்களையும் ஈடுபடுத்தி இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதில் பிரதானமாக நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நிலம் ஈரமாக இருக்குது. இன்னொரு சின்ன மழை பெஞ்சாலும் நீர் தேங்கும், நுளம்புகள் பெறுகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ டெங்கு அது போன்ற நுளம்புகளால் வரக்கூடிய நோய்களை விட வயல் வெள்ளங்களோடு அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய எலிக்காய்ச்சலுக்கான இது சந்தர்ப்பங்கள் இருந்தது. எல்லா இடமும் அறிவுறுத்தினாங்கள். அந்த எலிக்காய்ச்சல், அதாவது கை காலில் காயங்கள் இருக்கக்கூடிய ஆக்கள், இந்த வெள்ளத்துக்குள்ளே போய் வரக்கூடிய ஆக்கள் நீங்கள் அந்த டாக்ஸிசைக்ளின் என்ற அந்த குளிசையை வந்து எடுத்து போட வேணும். MOHோட தொடர்பு கொண்டாலும் சரி, அருகில் உள்ள வைத்தியர் யாராலும் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த குளிசைகளை எடுக்க வேணும் இருந்தது. மிக முக்கியமாக நீர் முதல்கள், குடிநீர் முதல்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதால இனி வாந்தி பேதி போன்ற அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் என்றால் தனிநபர் சுகாதார நடவடிக்கைகளை ஒவ்வொருத்தரும் கை கொள்ள வேண்டும். இதுவரையான காலப்பகுதியிலும் ஒரு நோய் தொற்று பரவல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த பகுதியால் பதிவாகி இருக்கிறது. இந்த இடர் ஆரம்பித்த நேரத்தில் 2 எலிக்காய்ச்சல் நோயினால் பீடிக்கப்பட்டாக்கள் இறந்தவ என்று சொல்லி தகவல் வந்திருந்தது. எந்த ஒன்று பருத்தித்துறை, மற்றது எனக்கு வந்துட்டது. மற்றது அப்போ என்னென்னு சொன்னால் இனித்தான் அந்த தகவல்கள் மெல்ல மெல்ல உறுதிப்படுத்தப்பட்டு வரும். என்ன நோய் நிலைமை எப்படி இருக்கிறபடியாக முதல் மக்களை மீட்கிற நடவடிக்கைகள் இருந்தபடியாக இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள், அறிக்கைகள் இன்னும் வந்து கொண்டிருக்கும். இப்போ அது கையில் அந்த எவிடன்ஸோட வச்சு தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் என்ற விஷயத்தை சொல்லலாம். ஆனால் இவ்வளத்தையும் எதிர்பார்க்குறோம். இப்போ 27, 28ஆம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த காலப்பகுதியிலேயே அறிவுறுத்தப்பட்டிருந்தது 2 எலிக்காய்ச்சலுக்கான அறிகுறிகளோடு 2 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று ஒன்று இருந்தது. அதனால் மக்களை உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவர்களை ஆயத்தப்படுத்துங்க, இல்லை தயார்படுத்துங்க. இந்த மாதிரியான வெள்ள நீர்கள் உள்ள இடங்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்கிற அந்த அறிவுறுத்தல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது உரிய தரப்பால் உத்தியோகபூர்வமாக அந்த புள்ளி விவரங்கள் வந்து அறிவிக்கப்படும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த மாதிரியான இடங்களில், அந்த விலங்குகள் அதிகமாக இறந்த இடங்களில் அந்த நீர் மாசடைகிறது இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அங்கே கவனமாக இருக்க வேணும். இன்றைய பத்திரிகை செய்தியில் வந்திருப்பதாகவும் நான் நினைக்கிறேன். அறிஞர் என்னென்னு சொன்னால் அங்கே இருந்து ஒரு நீர் முதல் வந்து சுத்தமான நீராக கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து அவ்வாறு ஏதாவது இருந்தால் அதை உரிய தரப்புக்கு சுகாதார வைத்திய பணிமனைக்கு அல்லது என்ன தெரியாமல் வரலாம். எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்குள்ள இப்படி இருந்த ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் தரப்பட்ட நீங்கள், அதாவது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு அதை நீங்கள் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. எல்லாற்ற கடமையும் இது தனியாக சுகாதார பிரிவு மட்டும்தான் வந்து பார்க்கணும் இல்லை. முதலாவது தனிநபர் சுகாதாரத்தில் ஆரம்பிக்குது. இன்னொரு நபரில் உங்களுக்கு இருக்கிற நலன் காரணமாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்குள்ள நீங்கள் அவர்களுக்கு உரிய தரப்புக்கு தகவலை அளிக்க வேண்டிய கடமைப்பாட்டிலையும் எல்லாருக்கும். டாக்டர் சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த கால்நடைகளை ஜீவனோபாயமாக கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்திய மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள், அதிலும் குறிப்பாக முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார் போன்ற இடங்கள். மன்னாரில் எல்லாம் கிட்டத்தட்ட 15,000 கால்நடைகள் காணவில்லை என்ற ஒரு பதிவும் இருக்கிறது. அதற்கு மேற்பட்ட உடலங்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் 15,000 மாடுகளை காணவில்லை என்ற ஒரு பதிவு இருக்கிறது. அந்த விலங்கினங்களுடைய எச்சங்கள், அழிவுகள், சிதைவுகள் வந்து நீர்நிலைகளோடு கலக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதையும் தாண்டி மக்கள் டாக்டர் சொன்ன மாதிரி விழிப்போடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வித்தியாசமான தன்மைகள் உடல் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு தென்பட்டாலோ அல்லது உங்களுக்கு தென்பட்டாலோ உடனடியாக நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்த தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த அனர்த்த காலங்களிலே ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. உங்களை பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நோய் தொற்றல் பரவல் தொடர்பான விடயங்களை நீங்கள் முன்னறிவிப்போடு நீங்கள் செயற்படும் போது அது தொடர்பான விடயங்களை தடுக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு உதயசீலன், இன்னொரு பக்கத்தில் டாக்டர் உதயசீலன் அவர்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக பல இடங்களில் களத்தில் நின்று மக்களுக்கான அந்த சேவைகளை வழங்கிய ஒரு நபராக உங்களுடைய பார்வையில் இந்த கட்டமைப்புகள்
அதாவது ஒரு அவசர கால நிலையிலே நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும், இன்னும் நாங்கள் இன்னென்ன விடயங்களை சேர்த்து கொண்டால் இதை சிறப்பாக இன்னும் மிகச்சிறப்பாக செய்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இந்த அனர்த்தத்தில் எப்படி என்ன மாதிரியாக பார்க்குறீங்க? நீங்கள் என்னென்ன விஷயங்களை இன்னும் நாங்கள் சேர்த்திருக்கலாம்ன்றது ஒரு இது என்ன விஷயம்னா, ஒரு டிசாஸ்டர் இடர் முகாமைத்துவம் வந்து ஒரு கச்சேரிகளையும் டிஎம்சின்னு சொல்லி ஒரு யூனிட் ஒன்று இருக்குது. ஒரு பேரிடர் ஒன்று முற்கூறப்படுற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான ஒரு மீட்டிங்கும் நடக்கும். ஒரு அனர்த்தம் பேரிடர் திடீரெனும் வரலாம். இப்போ முதலாவது விஷயம், இந்த அரசு செயலகங்கள் இருக்கக்கூடிய டிஎம்சி வந்து எந்த நேரத்திலையும் தயார்படுத்தல் இருக்கணும். அங்கே எந்த நேரத்திலையும் எவ்விதமான ஆட்குறைப்போ, இப்போ அந்த சொல்லுவினம் என்னென்னா, சேட்டு கடைக்கு சாம்பிராணி போட்டு வச்சு கொண்டு தான் இருக்கணும், வட்டிக்கு வர்றாரோ இல்லையோ அது மாதிரி. ஏன்னா அவர்கள் வந்தால் தான் போகலாம். இப்போ இனிமே சும்மா இருக்கணும்ன்ற வந்து சொல்லலாம். அது இடர் எப்போ வருகுதோ அப்போ முதலாவது அது இருக்கணும். ஒரு முன்னாயத்தத்தில் எப்படி இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால், ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்க வேணும். அதாவது தனிநபர்களுக்கும், அதாவது பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பார்ட்னர்ஷிப் இருக்கும். வெறுமனே திணைக்களங்கள் மட்டும்தான் இதை கைக்கொள்ளும் என்று சொன்னாலோ, அல்லது சோகால்டு என்ஜிஓஸ் என்று சொல்லக்கூடியது, உங்களை பார்த்தா தெரியும், உலக ரீதியில் இருக்கக்கூடிய அந்த என்ஜிஓஸ் மட்டும் ஒரு அறிவித்தலாக இருக்கும். 12-13 வருடங்களாக இந்த பொது வேலைகள் செய்கிறேன் நான். அதில் 2018 குறிப்பிட்டேன் என்று சொல்லி சொன்னால், வடமாகாணத்துக்கு ஒரு ஹீலிங் பவர் என்று சொல்லலாம். என்ன அதுக்கு காரணம் இந்த தன்னார்வமான இளைஞர்களும் அந்த சிறு சிறு அமைப்புகளும். எத்தனையோ அமைப்புகள் நீங்கள் சொல்லலாம், அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க விடலாம். ஒரு லெட்டர் பேட் அமைப்பென்று கூட நீங்கள் நினைக்கலாம், அல்லது ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்பென்று கூட நினைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த முதல் 3 நாட்கள்லேயும் வந்து அந்த மக்களை பிறகு நீங்கள் நிவாரணங்களை எதுவும் கொடுத்து கொள்ளலாம். முந்தி எப்படி இருக்குமெண்டா, ஒருவருடைய வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் அவர் இடைத்தாங்கல் முகாமுக்கு போய் பதிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கான நிவாரணம் வழங்கப்படும். சிலர் வீடு சொத்துக்களை விட்டுட்டு போக மாட்டினார். சில வளர் மாடி வீடா இருந்தால் கூட அவர் பணக்காரன் அர்த்தம் இல்லை. வெள்ளம் எல்லாருக்கும் பொதுவான, அவருக்கு அந்த நேரம் குடிக்கிற தண்ணியோ சாப்பாடோ கிடைக்காம போகலாம். அப்போ அதை கொண்டு போய் வழங்குறது எல்லாம் இருந்து, அப்போ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் 2018 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அதே போல் இப்போ 2024 எல்லாத்துலேயுமே பார்த்தா இந்த இவர்களுடைய பங்களிப்பு, தன்னார்வலர்கள், சிறு சிறு அமைப்புகள். அப்போ இந்த முன்னாயத்த நடவடிக்கைகளில் நீங்கள் ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த தன்னார்வ அமைப்புகளையும் கட்டாயம் உள்வாங்கணும். இது ஒரு சிஸ்டம். இப்போ ஒரு நீங்கள் இந்த பில்டிங்குக்கு நெருப்பு வந்தால் என்ன செய்யணுமன்றது ஒரு முன்னாயத்தமாக இருக்கும். ஃபயர் அலார்மெண்ட் ஒன்று வந்தால் ஓகே, ஸ்டாஃப் எல்லாம் எந்த பக்கம் போகணும். இது அதே மாதிரி தான் இதுக்கும் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணக்கூடாது. ஒரு பட்டன் அமர்த்துற மாதிரி ஒரு கோலோட எல்லா சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகி போய்க்குள்ள அந்த உயிர் பலிகள். ஏன்னா எல்லா இடத்தையும் வந்து இப்போ நேற்று இரவு கோல் வந்தது கொத்மலை, வெலப்பனை, மதுரட்டை, பேர் வரையில் இன்னொரு இடம், நூறலியா. இன்னும் அதுக்கான சரியான ஆக்சஸ் கிடைக்கல. சரி, இனி அரச வாகனம் ரெடியாகி எல்லாம் போகிறதுக்கு இடையில் அங்கே ஒரு அனர்த்தம் வந்துட்டுதுன்னா அதை கிராம மட்டங்களில் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவிலையும் ஒவ்வொரு ஜிஎஸ் உத்தியோகத்தர், பொருளாதார உத்தியோகத்தர் இருக்கணும். கிராம மட்டங்களில் இந்த தன்னார்வலர்களை வச்சு இது ரெடியாக இருக்கவன். எந்தெந்த இடங்கள் ஆபத்தான இடங்களாக கருதப்படுகிறதோ மக்களை வெளியேற்றதுக்கு என்னென்னா, திடீரென்று தொலைத்தொடர்பு கட்டாயிட்டு முல்லைத்தீவுக்கு நடந்தது. முல்லைத்தீவு மூழ்கி விட்டதா? நீங்கள் சொல்லுகின்ற அந்த வழிமுறைகளை செயற்படுத்துவது மிக இலவு. ஏனென்றால் சாதாரணமாக மக்களோடு இணைந்து செயற்படக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள், ஏற்கனவே அரசு உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். இதுக்கான தனியொரு கட்டமைப்பு தேவை. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சேர்ந்து வேலை செய்ய வேணும்னு சொல்கிறேன். தனியாக அரசு போயிடணும்ன்றது கஷ்டம். அப்போ அவர்கள் வந்து அதை கணக்கில் எடுக்கணும். இப்போ ஆளுநர் செயலகத்தில் மீட்டிங் நடக்குது, அதில் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்திருப்பினும் இனி அவர் ஒரு ஓர்டரை போட்டு களத்தில் இருந்து தான் இதுக்குரியது போகணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராம மட்டத்தில் ஒரு அமைப்போ அல்லது ஒரு ஜிஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு முன்மாதிரியான ஒரு சனசமூக நிலையமோ அல்லது ஒரு விளையாட்டு கழகங்களோ அல்லது ஏதோ ஒன்று இருக்கும், அவருடைய தொடர்பில் இருக்கும். இப்படி வரைக்குள்ள அதை எப்படி ஆக்டிவேட் பண்ண வேணும்ன்றதை அவர்களுக்கு சொல்லியிருந்தால் மக்களை வெளியேற்றுறதுலையாவது குறைந்தபட்சம் செய்யலாம். குறைந்தபட்சம்
ஏண்டா உயிரிழப்புகளை கூட முதலாவது தவிர்க்கலாம். ரெண்டாவது அடுத்தது இப்போ என்னென்னா இப்போ தொலைத்தொடர்பு கட் ஆகிட்டுன்னு வைப்போம். முல்லைத்தீவுக்கு போகிறேன், முல்லைத்தீவு 3 நாளாக மூழ்கி விட்டதான்னு தான் இருக்கு. ஏனென்றா பிரதான காரணம் மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்பு இல்லை, எந்த வித தகவலும் வெளியில் வேற இல்லை. இப்போ அங்கே ஒரு ஆள் போனால் பிறகு தான் அங்கே என்ன நடக்குதுன்னு இருக்கு. ஆனால் அதுக்கிடையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் அமைப்புகளோ அல்லது இளைஞர்களோ அந்த மக்களே பார்த்து கொண்டிருக்காங்க. பிரதானமாக அந்த நகரம் முல்லைத்தீவு துண்டிக்கப்பட்டிருந்தது மாவட்டம், உள்ளுக்குள்ளேயே பல இளைஞர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்களை ஒரு ரெகக்னைஸ் பண்ணி அந்தந்த மாவட்டங்களுக்குரிய ஒரு பப்ளிக் ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் என்ற விஷயத்தை வந்து இங்கே கடுமையாக செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் அவதானித்தது, 2018 நான் ஒரே இடத்துல தான் போய் நிவாரணத்தை கொடுக்குறேன். ஒன்று தண்ணி வாரதை நிப்பாட்ட வேணும் அல்லது மக்களை வெளியேற்ற வேணும். அந்த இப்போ அர்த்தம் இல்லை தானே, நான் ஒரே இடத்துல போய் இப்போ எனக்கு இது பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் திருப்பி செய்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நான் முத்தையங்கட்டில் ஒரு பகுதிக்கு போகிறேன்னு சொன்னால் 2018 அதே இடத்துக்கு போய் நான் நிவாரணம் கொடுக்குறேன், 2024 போய் நிற்கிறேன், 2025 போய் நிற்கிறேன். அது நான் நினைக்கிறேன் அரச கட்டமைப்புகளில் இருக்கிற ஒரு பலவீனமாக கூட இது இருக்கலாம். இல்லை அப்படியே கதைச்சா அப்படியே போகும். இல்லை இப்போ என்னென்னா, நாங்கள் ஒரு பேரிடர் இப்போ எத்தனை வயல்காணி ரியல் எஸ்டேட் முதல் போட்டு விற்று கொடுத்துருக்கு. இதுக்கு அனுமதி யார் கொடுக்குறது? அதில் கட்டணம் கட்டுறதுக்கு யார் கொடுக்குறது? அப்படியே வந்தோன்னா இல்லை முன்னே ஆட்சிக்காரர்னு சொல்லி போட்டு போக முடியாது. இப்போ நாங்கள் சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றணுமென்று ஆளுநருடைய இதொண்டு போன வருஷமே வந்திருந்தது. ஆனால் அகற்றுவீங்களான்னா முடியாது. நீங்கள் லேசில் அகற்றி ஏன் அதுக்கு ஒரு அனுமதி பெறப்பட்டிருக்கு. ஒரு திணைக்களம் அனுமதியை வழங்கித்தான் அதை கொடுத்துருக்கு. இப்போ பிள்ளை எங்கே நடக்குதுன்னா இங்கே தான் நடக்குது. சட்டம் எல்லாருக்குமெண்டா அந்த இடத்துல அமைக்கக்கூடாதுன்னா அமைக்கக்கூடாது தான். திடீரென்று நகரப்பகுதியில் வாய்க்கால ஒன்று மறைச்சி ஒரு கட்டிடம் வந்ததுன்னா அது தண்ணியை மறைக்கும். நீங்கள் தண்ணி வரதை பார்த்தீங்கன்னா தண்ணி தேடி ஓடித்தான் போகும் வெள்ளத்தை நோக்கி. அப்போ இனி இதுக்கு மாற்று வழி என்னன்னு சொன்னால், இனி அமைக்கக்கூடிய குடியிருப்புகளோ அல்லது ஏதாவது ஒன்று வந்து இந்த பேரிடர்கள் ஏற்படக்கூடாது. அல்லது ஒரே இடத்துல திருப்பி நீங்கள் சிம்பிளாக நான் இப்படி சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்த்தா தெரியும். இந்த பிரதேசத்துக்கு ஒவ்வொரு முறையும் அழிவு வருதுன்னா என்ன காரணம்? அதில் குடியமர்றதுக்கு அது நீர்ன்ற பாதை, அது யானைன்ற பாதை. அதில் குடியமர்த்துறதுக்கு தகுதியற்ற இடங்களில் குடியமர்த்தப்பட்டது ஒரு பிரதான காரணமாக இருக்குது. அப்போ அதுகள் தவிர்க்கப்பட வேணும் இனி செய்யக்குள்ள. மற்றது ஒவ்வொரு வருஷமும் தரப்பால் கொடுக்குறது. நான் இந்த முறை சில நேரடியாகவே சில அரசு உத்தியோகத்தில் சொன்னேன், தரப்பால் தயவு செய்து கேட்காதீங்க. நீங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குமே இன்னும் வீடு கட்டி முடியலை. இறந்தால 16 வருஷம் ஆகிட்டு அவர்களுக்கு முடியலை. போர்க்கால நடவடிக்கையில் ஒரு கூரை போட்டு விட்டீங்களா அவனுக்கு தரப்பால் கொடுத்தோன்றிருக்கல. ஒவ்வொரு வருஷமும் 2 தரப்பால் போனால் இவ்வளோ ஒரு பெரிய தொகை வந்து வேஸ்ட் ஆகுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் முகாமைத்துவத்தில் ஜப்பானை பின்கொள்ள வேணும். அப்போ அவர்கள் இதை வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னேன். இப்போ திருப்பி வச்சுக்கணும், அதை வந்து அவர்கள் டெட்லி வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறேன். அவருடைய முகாமைத்துவத்தில் இதை சொல்கிறார், இதில் ஒரு டெட்லி வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இது மாத்திரம் இல்லாமல் பல திட்டங்கள்லையும் இந்த முகாமைத்துவம் என்றதில் வந்து எங்களோட அரச கட்டமைப்பில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விரிசல் இருக்கிறது. இந்த முகாமைத்துவம் என்ற விஷயத்தை அது இது மாத்திரமில்லாமல் இந்த புயல் என்ற சந்தர்ப்பம் மாத்திரமில்லாமல் பல விடயங்கள் அது வெளிப்படையாக தெரிகிறது. சமூக ஆர்வலர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பமாக இந்த 3 நாட்கள் மிகப்பெரிய அளவிலான மழையோடு கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலுக்குள்ள சமூக ஆர்வலர்கள் கொடுத்த அந்த உணவுப் பொதிகள் தான் பலருடைய பசியை அந்தந்த பகுதியில் தீர்த்திருக்கிறது. களத்தில் நாங்களும் நின்றிருக்கிறோம், நேரடியாக பார்த்துருக்கிறோம். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் வெள்ளம் வந்தால் யாருமே வெளியில் வர முடியாது. அப்போ அவர்களுக்கு தேவையான உணவுகளை இந்த சமூக ஆர்வலர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த வடக்கிலிருந்து இலங்கை முழுவதுமாக பயணப்படக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த வடக்கினுடைய சமூக ஆர்வலர்கள் என்ற அந்த தொகுதியினர் வந்து மிக பெரிய அளவிலான அந்த பணபலத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை அவர்களிடம் இருக்கிறது. அவர்களை கட்டாயம் இப்படியான விடயங்களை சேர்க்க. இப்போ என்னென்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு நிதிக்கும் அப்ரூவல் எடுத்து தான் வர வேணும், அல்லது சர்க்குலர் வர வேணும். இது அப்படி இல்லை. இப்போ எனக்கு அண்ணா இருக்கிறாருன்னா அண்ணா அப்படி ஒரு 5 பேர் குடும்பம் இருக்குன்னா உடனே அவர் காசு போட்டுட்டு போகிறாங்க. இது எல்லா இடமும் அத்தனை டயஸ்போராவும் இருக்குன்னாலும் சரி, உழைக்கிறவர்னாலும் சரி. நேற்றைய தினம் ஒரு மாணவன், பல்கலைக்கழக மாணவன் வந்து 10,000 ரூபா காசு வந்துட்டு போகிறார், படித்து கொண்டிருக்கிறவர். என்னடா தண்ட காசம். அப்படி ஒவ்வொருத்தரும் 2,000 முதல் கொண்டு 2 லட்சம் வரைக்கும் 20 லட்சம் வரைக்கும் போடுற ஆக்கள் கூட இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களோட பங்களிப்பை செய்கிறோம். அது அந்த நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த
ஹீலிங் பவர் தான் வந்து இவ்வளோத்துக்கும் இதாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. இந்த பார்த்துட்டு இப்போ அந்த ஒரு சின்ன பிள்ளை அழுகிற வீடியோ ஒன்று வைரலாக போச்சுது. நான் ஒரு அழைப்பு ஒன்று வந்திருந்தது. சொன்னால் இதில் அண்ணா வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், உள்ளாடையில் முதல் கொண்டு எதுவும் இல்லைன்னா வீட்டோட போயிட்டுதுன்னு கேட்ட பிறகு ஒரு சாமானியனா இருக்கலாது, ஏதாவது கொண்டே சேர்த்துருவோணும்னு சொல்லி. அப்போ ஏனெண்டா அது என்னுடைய சகோதரி, என்னுடைய மகள், என்னுடைய அப்படி இருக்கக்குள்ள அந்த இது வந்து எல்லார்ட்டையும் இருக்குது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக மாகாணத்தில் போதை கூடி போச்சு குறைஞ்சி போச்சுன்றதுக்கு அப்பால் எங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த உணர்வு வந்து ஒரு அபரீதமானது. அதை நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் பல இடங்களில். தனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு கொண்டே சேர்க்க வேணும். பார மெசேஜில் இருந்து இதில் இருந்து எல்லாரும், ஏன்னா அவைக்கான அந்த இதுகள் அக்சஸ் அல்லது கொண்டு போகிற வளங்கள் கிடைக்கிறதில்லை. ஏதாவது செய்ய வேணும், ஏதாவது செய்ய வேணும், ஏதாவது செய்ய வேணும்ன்ற அந்த உணர்வு வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த அதுதான் இதுகளை டிசாஸ்டரை ஹீல் பண்ணுறதுல பெரிய ரோலாக இருக்குது. மனிதம் இழந்த மனிதர்கள் என்று சொல்லி நாங்கள் பல இடங்களில் எங்களை நாங்களே பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தி இருப்போம். ஆனால் இந்த மனிதம் என்ற விடயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, அது மிக பலமாக இருக்கிறது என்பதை இந்த புயல் வெளிப்படுத்தி இருக்கிறது. தமிழர்களை பொறுத்த மட்டும் அது நான் சொல்லுவேன் ஒரு ஜீன் லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். உண்மை. அது வெளிப்படுத்துகிற தன்மைகள் இருக்க அவர்கள் அதான் அந்த ஜீன் ஆக்டிவேட் ஆகுது. மலையக மண், குறிப்பாக மலையக மண்ணிலிருந்து நிறைய தொலைபேசி அழைப்புகள் எங்களுடைய சமூக பணி சார்ந்த விஷயங்களுக்காகவும் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே மக்கள் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை என்ற விஷயத்தை உங்கள் மூலமாகத்தான் கேட்டறிந்து கொள்ள முடியும். ஏன்னால் நீங்கள் தான் நெருங்கமான தொடர்புகளை இந்த சமூக பணிகள் மீது வைத்திருக்கிறீர்கள். இந்த இன ரீதியான ஒரு பாகுபாடோடு நிவாரணப் பணிகள் மலையக மண்ணிலே கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் நேரடியாக அழைப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு? அது அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. நான் சொல்ல வரதுன்ற கருத்து உங்களுக்கு விளங்கும் என்னென்னா, சொல்லப்படுற அழைப்புகள், அங்கே இருந்து வரக்கூடிய அழைப்புகள் சில அவசரகால சட்டம் இருக்குது இப்போ நாட்டில், அவசரகால சட்டம் போட்டிருக்குது. தவறான தகவல்களை சொல்பவர்கள் மீது என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். அங்கிருந்து வரக்கூடிய அழைப்புகள் வந்து இந்த மாதிரி கேட்கினம் அல்லது எங்கள்கிட்ட பொருட்களை ஒப்படைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அவர்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய மாதிரியாக கேள்விப்படுது. இப்போ இதில் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஏற்கனவே இந்த பப்ளிக் ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுல என்னென்னா, ஒரு கொடையாளி குறிய தகவல்களை நீங்கள் வழங்க வேணும். கட்டாயம் 2 விஷயம் கட்டாயம் செய்ய வேணும். அவர்களை நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ண வேணும். ஏனென்றா நீங்கள் எங்கள்கிட்ட தாங்கோ நாங்கள் கொண்டே கொடுக்குறோம்ன்றது சரியான ஒரு வழிமுறையாக இருக்காது. நீங்களும் போங்கோ கொடுங்க, அதுதான் சரியாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல இப்போ நாங்கள் செய்கிறது அப்படித்தான். இப்போ நேற்றைய தினம் கூட ஒரு ஆக்கள் எடுத்து நேற்று இரவு நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு தான் செய்ய வேணும் என்ற உடனே நான் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர்கிட்ட வந்து கேட்டு அவர் ஒரு பிரதேசத்தை சொல்கிறார், அவர் அங்கே கூட்டி போகிறார். இது எங்களுக்கு வடமாநிலத்துக்குள்ளே ஓரளவு செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கே இருந்து போகிற ஆக்களுக்கு அது புதுசாக இருக்காங்க, நீங்கள் பொருட்களை எங்களிடம் தந்து விடுங்க, நாங்கள் அதை கொடுக்குறோம். அந்த அப்போ இவே என்ன வேணும்னா அவைக்கு அதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு வழியில் அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறதாக ஒரு இது. அதாவது நீங்கள் எங்கள்கிட்ட தந்துட்டு போங்க, நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு தொடர்பு கொண்டு கேட்கக்குள்ள இல்லை நீங்கள் சாமான எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுங்க, நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கட்சி சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம் அந்த இடங்களில் எப்படி இருக்கிறது? தகவல்கள் உங்களுக்கு எது வருகிறதா? தகவல் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் அதான் சொல்கிறேனே, அவசரகால சட்டம் இருக்கிறன்றபடியா போராட்டங்களர் வந்து நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்றதில் இருந்து சிலருக்கு வந்து அந்த இந்த பொருட்களை வந்து இப்போ அங்கேருந்து சொல்லினோம், இல்லை நாங்கள் சாமான் கொண்டு வரோம்னுக்க. ஏனென்றா நான் இதில் ஏன் அரசும் தனியாரும் சேர்ந்து இருக்க வேணும்னு சொல்லினா, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையாளப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தேவை. அவர்களுக்கான இப்போ கொண்டு போகிறவர்களுக்குரிய அவ்வளோ வசதியும் செய்து கொடுக்கணும். அவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்க நீங்கள் நிற்க வேணும். ஏனென்றா லிஸ்ட்டில் இல்லாத ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ணினா இவர் என்ன செய்வார்? இப்போ லிஸ்ட்டில் இல்லாத ஒரு ஆள் எனக்கும் தான்னு சொல்லக்குள்ள நீங்கள் 50 குடும்பம் பாதிக்கப்பட்டேன்னா 50 குடும்பத்துக்கு கொண்டு போய்க்க இன்னொரு ஆள் வந்து பிரச்சனை பண்ணினா எங்களுக்கு தெரியாது நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கன்ற ஒரு வசனத்தை சொன்னால் இங்கேருந்து போகிற அவர் தன்னார்வலராக போகிறார். அதை கண்ட்ரோல் பண்ணி லோக்கல் போலீஸோ அல்லது யாருடைய உதவியை பெற்றுக் கொடுத்து அவர்கள் அதை வழங்க வைக்க வேணும். நீங்களும் போங்கோ, நீங்கள் காட்டுங்கோ,
அந்த இடத்துல அவர்களை வழங்க விடுங்க. ஏன்னா அவர்கள் வந்தவங்க மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு போகணும் என்று தான் யோசிப்போம். இந்த விடயம் வந்து வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஒரு வழிமுறையோடு நடைபெறுகிறது. அது ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற மண்டபடியாக எங்களுக்கு பிரச்சனை. ஒரு ஜிஏ கேட்டாலும் இப்போ முல்லை மாவட்ட அரசு அதிபர் எல்லாம் உடனடியாக அந்த தகவல்களை தருவார். இவரோட தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொரு பிரதேச செயலாளர், ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிற இல்லை. இங்கே போய்க்குள்ள இப்போ நாங்கள் கேட்ட உடனே ஓகே இத்தனை குடும்பம் இருக்குது, நீங்களும் பெறுவீங்களோ, நாங்கள் அவையும் வந்து அவன் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்திலேருந்து எல்லாரும் அனுப்பினோம். கொடுத்தா அவை காட்டில் பதிஞ்சு போட்டும் அதை விட்டுருவினோம். அப்போ நாளைக்கு இன்னொரு கொடுக்கப்படாத ஒரு ஆளுக்கு தான் கொடுப்படும். அப்போ அங்கே அந்த மிஸ் ஆகிற சந்தர்ப்பம் இல்லை. அப்போ இது ஒரு தேசிய பேரிடர் 2 பேரைக்குள்ள. இங்கே இருந்து போகிறவங்களுக்கு அது ஒரு நிர்பந்தம், அழுத்தங்கள் வருகிறது, நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்னொரு விதமாக டாக்டர், இந்த மலையக மண் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்ட மண். இப்போ சர்வதேசம் கொடுக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நிவாரண பொதிகள் அந்த மண்ணுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதிகள் வந்துவிட்டது, அதை பகிர்ந்து கொடுக்கின்ற பணிகள் மிகப்பெரிய அளவில் அங்கே போகும். இதை தாண்டி வெறுமனமே உணவு என்ற விஷயத்தை தாண்டி எதிர்வருகின்ற காலங்களில் அங்கே வசிக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாடுகள் இருக்கிறது, பாடசாலைகள் இனிமேல் ஆரம்பிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வீடுகள் இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பல தேவைகள் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்படியான இந்த தேவைகள் இருக்கின்ற தருவாயிலே இந்த உணவு என்ற விஷயத்தை தாண்டி தன்னார்வலர் பணியாளர்கள் வேறு என்ன விடயங்களை மலையக மக்களுக்கு செய்து கொடுக்கலாம்? இல்லை, இப்போ எனக்கு என்ன பொறுத்தமட்டில் நாங்கள் யோசித்தது, இப்போ அங்கே வந்து நடவடிக்கைகள் இருக்கிற அடிப்படை வசதி வந்து வீடு. உணவை முடிச்சிட்டோம்னா அடுத்தது உறையுள்ளன்று தான் சின்ன வயசுலேருந்து இருக்க. வீடு இல்லாதவன், வீடு கழுவுறதுக்கு 20,000 கொடுக்குறோம், ஆனால் வீடே இல்லாதவனுக்கு போர்க்கால நடவடிக்கையில் அவர்களுக்கு குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் வீடு கட்டி கொடுக்கும். திருப்பியும் இனிப்பி அவன் அவர் லயத்துக்குள்ளே அவரை இருத்தக்கூடாது, திருப்பி கட்டுறது ஒரு அழிவில்லாத மாதிரி ஒரு வீட்டு திட்டங்களை உடனடியாக. இப்போ ஆனால் டாக்டர், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசே வெளிநாடுகளிடமிருந்து உதவிகளை பெறலாம். அவர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக. இனிப்போ இந்த லயத்தை திருத்தக்கூடாது, நிரந்தரமான வீடு, அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு, நிரந்தரமான வீடு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அத்தனை பேருக்கும் கட்டி கொடுக்க வேண்டும். இங்கே மலைச்சர் இருக்கு. இப்போ அந்த கடுகண்ணாவை அந்த ஃபெயிலியர் அங்கே இருக்குன்னு சொன்ன அந்த முதலாவது தொடங்கினது அங்கே தான். அந்த பெரிய பாறை விழுந்து 6 பேர் இருந்தது. இப்போ நான் அந்த மாவநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் 2 பேரோட கதைக்கே சொல்லி என்னென்னா, அந்த பாறைகள் வந்து மேலே உடைஞ்சு விழுந்தது இல்லை, மேலே ரயில் பாதை அமைக்கும் பொழுது ஆங்கிலேயர் காலத்தில் உடைக்கப்பட்ட கற்கள் இன்னும் இருக்குன்னு. அந்த கற்கள் விழுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கே. ஒரு 3 மாடி கட்டுறதுக்கான அப்ரூவல் அதில் யார் கொடுத்தது? நான் ஒரு மதில் கட்டிடுறேன். மதில் கட்டினா அத்தனை இடத்துல சைன் வேண்டாம், அங்கே போ இங்கே வந்து தான் மாதிரி ஒரு 3 பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தேநீர் கடையோட சேர்ந்த ஒரு வீடு மாதிரி 3 மாடி கட்டுறதுக்கு அந்த கல் விழுகிற இடத்துல போய் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இன்னும் அதில் கடைகள் இருக்குது. அப்போ அதுகள் அகற்றப்பட வேண்டும். அதுகள் முழுதாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏனென்றால் இதில் ஒரு வருமானம் வருதுன்றதை விட ஒரு நல்ல இடம், நல்ல ஒரு வியூ பாயிண்டாக இருக்கும். ஆனால் உயிராபத்துகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இனி இப்போ பல கிராமங்கள் முற்ற அழிஞ்சிட்டு, இனி அவர்களை திருப்பி கொண்டு அதே இடத்துலையே இருத்தாமல் இந்த அழிவுகள் சேதங்கள் வரக்கூடாத இடத்துல அவர்களுக்கான நிரந்தரமான தனித்தனி வீடுகள் அமைச்சு கொடுக்க வேணும். அதுக்கு அத்தனை பேரும் முழு உதவியும் நாங்கள் எங்களால் என்ற அட்லீஸ்ட் ஒரு குரலாவது எழுப்ப வேணும். இந்த யாழ்ப்பாணத்திலே வீடுகளுக்குள்ள வெள்ளம் புகுந்தவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25,000 ரூபாய் பணம், அதில் ஒரு சில முறைகேடுகள் நடந்திருப்பதாக இப்போது சமூக ஊடகங்களில் செய்தி வெளிவந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இந்த வெள்ள நீரால் அந்த அளவுக்கு 25,000 ரூபாய் செலவழித்து வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ள நீரை அகற்றக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கு. எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, அரசாங்கத்தின் இது தானே என் விடுவான் என்ற ஒரு மனப்பாங்கொண்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சரிதானே, அரசாங்கம் தருது தானே ஏன் விடுவானன்றது வந்து அது ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்க ஏறத்தாழ 14,500 வீடுகள், 14,459 வீடுகள், 361 மில்லியன் சரிதானே கோரப்பட்டதாக சொல்லும். இப்போ நான் கோரைக்குள்ளே எனக்கு தெரியாது, வேறு யார் கேட்க போகிறான்னு அரசாங்கம் ஒரு 25,000 தருதுதாண்டா அதை வாங்கிடுவோம் என்றதில் அரசாங்கங்களுக்கு தரத்தானே வேணும் என்ற ஒரு இது மாதிரி. ஆனால் நான் நேற்றைய தினம் கூட சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருந்தேன், அந்த வடிவேலுன்ற இது மாதிரி கிணறு வெட்டின ரசீதுன்னு சொல்லி தந்துடுற, அதாவது இதை பதிஞ்ச அதிகாரியத்தான் முதலாவது நானண்டா கேட்பேன். ஆனால் இதுவும் ஒரு கட்டமைப்போடு தான் பதிவு பட்டிருக்கும். கிராம சேவகர் இருப்பார், போய் பார்த்திருப்பார். அங்கே சொல்லப்படுகிறது என்னென்று சொன்னால் தலையீடுகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் இருக்குது.
இப்போ நான் ஒரு உறுப்பினராக அல்லது ஒரு மக்களுக்குள்ள வந்து அப்புறம் உங்களுக்கு இந்த நிதியை நான் எடுத்து என்ற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அது வந்து முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இது களத்தில் அந்த அதிகாரி பதிகிறாருன்றா இருந்து தனியாக பேப்பர் ஒர்க் மட்டும் இல்லை, அவருக்கு குறிப்பிட்ட வீடுகள் இருக்கும், அவ்வளோ வீடும் இவர் விசிட் பண்ண வேணும். விசிட் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு எல்லா வீட்டு எந்த வீட்டு மொத்தத்துலேயும் சுத்த வர மதில் கட்டினபடியே தண்ணி முழங்கால் அளவுக்கு நின்றது தான், பத்துறதுக்கு 3 நாள் ஆனது தான். அப்போ ஏற்கனவே நாங்கள் சமத்தின்னு வச்சுருக்கிறோம், அரசாங்க உத்தியோகத்தருக்கு ஒரு காட்டுன்னு வச்சுருக்கிறோம், அந்த பதிவு வச்சுருக்கோம், இந்த பதிவு வச்சுருக்கிறோம், ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் இப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர் குடும்பத்தை நன்கு அறிந்தவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ளே ஒரு ரெண்டமாக சொல்லி போட்டு போக இயலாது. அதான் அந்த களத்துக்கு விஜயம் செய்து அதை பதிவு செய்ய அதிகாரியத்தான் நான் குறையும் சொல்ல இயலாது, அவரை பார்த்து தான் சிரிப்பேன் என்று சொல்கிறேன். ரைட், எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் என்ற விஷயம் தலையீடு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பல சமூக செயற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும். மக்கள் மயப்படுத்தப்பட்ட இப்படியான சேவைகள் மக்களுக்கு வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது எங்களோட வடமாகாண சபை தேர்தல் வரப்போகிறது. இந்த புயலினுடைய தாக்கம், இங்கே களத்திலே நின்று பணியை செய்தவர்கள் அல்லது செய்வது போல காட்சி தந்தவர்கள், அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாவற்றையுமே வைத்து பார்க்கும்போது ஒரு சமூக செயற்பாட்டாளராக வடமாகாண சபை தேர்தல் ஒருவேளை இந்த அடுத்த வருடத்திலே நடந்தால் இந்த புயலினுடைய தாக்கமும் அந்த வடமாகாண சபையினுடைய அந்த தேர்தல் நிலவரங்களும் எப்படி இருக்கும்? செல்வாக்கு, இந்த புயலினுடைய தாக்கத்தினுடைய செல்வாக்கு. நீங்கள் முதலாவது மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு இல்லை, சரிதானே? நாங்கள் எங்களை திசை திருப்புறதுக்காக நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வர்றது என்னென்னு சொன்னால், இந்த அரசாங்கத்துக்கும் மாகாண சபை மேலே அவ்வளவு விருப்பு இல்லை, மாகாண சபையை நோக்கி போகாது. 2028 கிட்டவாக வரலாம், 26 நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்களிருந்து வரக்கூடிய கருத்து வந்து எல்லை மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன் வந்து செய்யப்படும். கிட்டத்தட்ட டீலிமிட்டேஷன் செய்திருந்தால் பழைய தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய சொல்லியிருந்தது போல் அதில் இருந்து ஒரு 1.5% 2% தேவை. 28க்கு கிட்டவாக வரலாம் அல்லது வராது இது. ஆனால் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இது அரசியல் பேசித்தான் ஆக வேணும். மாவீரர் நாளில் இவ்வளவு மக்கள் உணர்வுபூர்வமாக இருந்தாலும், இதில் இவ்வளவு தன்னார்வலர்கள் இருந்தாலும், அரசியல் தலைமைகள் என்ற இடத்துல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை கொண்டு இருந்து கொண்டு இருக்குது. அதில் ஒரு வெற்றிடம் பெருசாக இருக்குது. இங்கே அது பெரிய அளவில் வெற்றிடம் இது வெளிப்படையாக தெரிகிறது. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் போயிருக்கிறோம், நீங்களும் பயணித்திருப்பீர்கள், மக்கள் உங்களிடம் பல விஷயங்களை பகிர்ந்திருப்பார்கள். அந்தந்த பகுதிக்குரிய அரசியல் தலைவர்கள் அந்தந்த பகுதியிலே இல்லை, பாதிக்கின்ற நேரத்திலே இல்லை. பிறகு வெள்ளம் வடிந்தவுடன் தான் போய் பார்வையிட்டார்கள், புகைப்படத்தை வெளியிட்டார்கள். நான் போயிருந்த ஒரு மாவட்டத்தில் அந்த குறிப்பிட்ட 2 நாளும் இருந்த நான் அந்த போன பிரதேசத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வேற இல்லை. எந்த கட்சி என்றாலும் சரி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த நேரத்தில் இல்லை. வளமையாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தால் சென்றார், பார்த்தார், கேட்டறிந்தார், அப்படித்தான் போகும், சரிதானே? இப்போ சென்றார், பார்வையிட்டார், கேட்டறிந்தார். அவருடைய பிஆர்ஓ அதைத்தான் போட்டுக்கொண்டு இருப்பினார். அந்த நேரத்தில் போகல. அப்போ மக்கள் அதிருப்தி. இப்போ இங்கே ஒரு தேசிய உணர்வு இருக்குது மக்களுக்கு தெரியுது இங்கே யார் இருக்கிறோம்ன்றது தெரியுது. எல்லாரும் போய் நிற்கிறாங்க. ஏன்னாண்டா இதில் நிற்கிறார்கள் போய் அரசியலில் நிற்கிறது இல்லை. அரசியல் தலைமைன்றது அது வேறு. அப்போ அரசியல் தலைமைன்றது அரசியலுக்குள்ளே வந்து நிற்கிறார்கள். சில கட்சிகள் நின்றது, சில கட்சிகள் நான் நேரவே சொல்லுவேன், சில கட்சிகள் முதல் நாள் தொடக்கமே நின்று சரியான இது மக்களுடைய மீட்பு பணிகளாக இருக்கட்டும், அல்லது மக்கள் வெள்ளம் புகுந்த பகுதிகளில் அந்த வெள்ள நீரை வெளியேற்றுகின்ற பகுதிகளாக இருக்கட்டும், அந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் உண்மையிலே அர்ப்பணிப்பு. ஒரு அரசு தரப்பு எம்பி கூட அவர் பதிவுகளை போட்டு கொண்டிருந்தாருன்னு சொல்லியே முகநூலில் அவர் வந்து ஒவ்வொருத்தட்ட பதிவு என்னோட அவர் பேசினார், இவர் பேசினார், அது வந்தது இது வந்ததுன்னா இப்போ நீ என்னப்பா செய்கிறன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுது. ஒரு சில எம்பி போய் நண்டுச்சுன்னா ஒரு சிலர் போகவே இல்லை. இனி போவினோம், இனி போய் நான் பாராளுமன்றத்தில் அதை கதைச்சிட்டேன் இதை கதைச்சிட்டேன்னு சொல்லுவினோம். ஆனால் மாகாண சபையில் வெள்ளம் தாக்கம் செலுத்துமான்ற ஏன்னா இப்போ வர போகிறது இல்லை தானே, அது 2 வருஷங்கள் வரைக்கும் அது நாட்டின் அரசியல் சூழலும் இவர்களுடைய செயற்பாடும் தான் அப்படி போகும், தீர்மானிக்கும். இந்த வெள்ளம் வந்து அதில் நேரடியாக தாக்கம் செலுத்தாது. உண்மையிலே அரசியல் தலைமர்கள் என்ற ரீதியிலே மக்கள் விசனப்படுகின்ற விடயங்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நீங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் உங்களுடைய பெயர்களில் இல்லாமல் உங்களுடைய உறவுகளுடைய பெயர்களில் நிறைய சொத்துக்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையுமே வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் பேசி மக்களை தொடர்ச்சியாக அந்த தமிழ் தேசிய வலைக்குள்ளேயே மக்களை
சுடர வைத்துக்கொண்டு உங்களுடைய பேச்சுக்களை நம்ப வைத்துக்கொண்டு பயணிக்கின்ற நீங்கள் ஏன் இந்த வெள்ள நேரத்தில் உங்களால் முடிந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்து மக்களுக்கான உதவிகளை செய்யவில்லை என்ற ஒரு மக்களுடைய மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் பல விஷயங்களை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இன்னும் டாக்டர் உங்களுடைய சேவைகள் தொடர்ச்சியாக பல இடங்களில் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறலாம். நன்றி. நன்றி. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.